ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு தாங்க பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புடலங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. 1 மணி நேரம் நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கோம். அதையும் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கருக்கு சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் போல் ஒரு 1/2 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இது கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இதை நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கோம். காய் நான் ஒரு பெரிய புடலங்காய் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி இந்தளவுக்கு நான் காட்டின அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். காய்க்கு மேலே வர அளவுக்கு தண்ணி ஊற்ற வேணாம், கம்மியாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா காய் தண்ணி விட்டு வரும், அதனால். இப்போ ஒரு மூடி தேங்காய் திருகி எடுத்துருக்கீங்க, அது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான அளவு. இதை மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ இது சூப்பராக வந்துருச்சுங்க. காயும் பருப்பும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணல, அதாவது விசில் விட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி வெந்துட்டுருக்குது. இது கூட நம்ம மசாலாவை பச்சையாக இருக்கிறதுனால இதை கொதிக்க விட போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா இது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. போட்டு ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுக்குங்க. ஏன்னா உப்பு பிடிச்சி எல்லாம் வெந்து வரணும். இது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ தான் தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும், கம்மியாக போயிடும். அதுக்காக இப்போ நம்ம இது தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்குங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். வரமிளகா சேர்த்துருக்கோம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது ஒரு கரண்டி விட்டு ஒரு கலக்கிங்க. இது கூட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கூட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டு இது நல்லா வெங்காயம் நல்லா தாளிப்பு வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பருப்பு காயில் நம்ம போட்டுடலாங்க. இதை நல்லா ஒரு கிண்டிக்கங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கிறோம். அவ்வளோதான், இது கரெக்டாக இருக்குங்க. இதை ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான மெத்தடுங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.